அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி பார்க்கணும்? 12/4/2026 முதல் 18/4/2026 வரை, பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்கு உண்டான பலன். விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமோகமான வாரம். நல்ல கிரகங்கள் சரியான முறையில் இயங்கக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சந்திர பகவான் 4, 5ஆம் இடத்துல செல்வார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு பலம் பெறும். உங்கள் லாபாதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் நல்ல பலம் பெறும். 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் பலம் பெறுவார். சூரிய பகவான் நல்ல பலத்தோட உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் அதிலே. புத பகவான் மட்டும் சற்று ஏற்றத்தாழ்வு கொடுக்கும். படிப்பில் கவனம் செலுத்தணும். மேல் படிப்பை படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப ஹை லெவலில் படிக்கிறாங்கன்னா அவங்க மனதில் ஒரு கலக்கம் கொடுக்கும். நம்ம பாஸ் ஆகிடுவோமா, தோல்வி சந்திப்போமா அப்படிங்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக இருப்பது சிறந்தது. உங்கள் ராசிக்கு 12க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. கணவன் மனைவியாக இருந்தால் பொறுமையாக இருப்பதே சிறந்தது. சுக்கிர பலன் இல்லாத காலத்தில் அதிகமாக வாக்குவாதம் ஈடுபடாமல் இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள், அல்லது 1 மாத காலம்தான். ஆகவே சற்று கவனமாக இருந்து கொண்டாலே போதுமானது. ஆகவே சற்று தேவையில்லை மனதை பயமும் அவநம்பிக்கை உருவாகும். அந்த அவநம்பிக்கை தூக்கி ஓரம் வைத்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவோ அது செய்து கொண்டே இருக்கணும். ஆகவே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் மற்ற கிரகம் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்திலேயே சூரிய பகவான் சேர்ந்து இருப்பது சிறந்த பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுவே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழிலில் நல்ல மேல் நோக்கி வரக்கூடிய தன்மை. நம்ம செய்தது சரியான தருணமே, நம்ம செய்த வேலை நம்மளுக்கு எந்த விதமான பாதகம் இல்லை, நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே தங்கு தடையின்றி நீங்கள் செயலாற்ற வேண்டிய காலம். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரத்தை பலம் படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பலமோடு உட்காந்துருக்கார். உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் முழு நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருப்பது சிறந்தது. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம நிதானித்து அந்த நட்சத்திரத்தை பலம் படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விஷாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக அனுஷ நட்சத்திரத்தில் போய் மகான்களை தரிசனம் செய்து வருவது சிறந்தது. பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்து வருவது சிறந்தது. நீங்கள் ஒரு அனுஷ நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் புத நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் போய் பெருமாளை சேவித்து வரணும். பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு தவறாமல் செய்து வரணும். யாரும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள். புத பகவான் வழிபாடு வரிக்கொழுந்து வச்சு மாலை பொழுதுல அல்ல காலையில தவறாமல் அர்ச்சனை செய்து வரும்போது வாக்கு விலாசம் கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் எப்படிப்பட்டாலும் ஞானம் பெற்றவர்கள், இன்னும் அந்த ஞானம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மூல நட்சத்திரம் தேர்வு செய்து ஆஞ்சநேய பெருமானும் விநாயக பெருமானும் வழிபாடு தவறாமல் செய்து வரணும். அப்போ மாருதி வாசன வழிபாடு, அசாத்திய சாதக சாமி மக்காரியம் தபக்கின் நப ராமோத கிருபாசந்த மக்காரியம் சாதி பிரபுங்கிற மந்திரம் தாரக மந்திரமாக வைத்து வழிபாடு செய்து வரும்போது எண்ணற்ற செயல்கள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.